ஒரு வழியாக டே ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். பஸ்ஸை விட்டு இறங்கி சரி பஸ் ஸ்டாப்பில் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டு போயிருந்தேன். காலையில் நல்லா சேஃபாக தான் இருந்தது. வண்டியை எடுத்துக்கிட்டு சரி கிளம்பிடுவோம் ரூமுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புற வழியில் பார்த்தா வண்டியில் பெட்ரோல் இல்லை. சரி பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு போவோம்னு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேன் ரூமுக்கு போயிட்டேன். நானும் ஒரு வழியாக வந்துட்டேன். இந்த இதில் இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டு. இதில் 2வது ஃப்ளோரில் தான் நம்ம ரூம் வந்து வாடகைக்கு எடுத்துருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நானும் ரூமுக்கு. சரி 2வது ஃப்ளோர் நடந்தேன். சரி டீ வைக்கலான்னு சொல்லிட்டு பால் பாக்கெட் 2 வாங்கிட்டேன். ஏன்னா டீ போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு நானும் நேற்று துவைச்சி போட்ட ட்ரெஸ்ஸை எடுத்து மடித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நானும் சரி ட்ரெஸ் சேஞ்சிங்கை பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் ஒயிட் அண்ட் ஒயிட் வேறு போட்டிருந்தோமா, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஊற வைக்க கிளம்பிட்டேன். நானும் ஊற வைப்போம் கொஞ்சம் நேரம், ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நேரம் ஊறினா தானே துவைக்க முடியும்னு சொல்லிட்டு சோப்பு தூள் போட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ரூமை வேறு கூட்டல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். அதனால் நான் ரூமை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் ரூமை. நானும் சரி கூட்டிகிட்டு ட்ரெஸ்ஸு வேறு ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் வாஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ வாஷ் பண்ணி போட்டால் தான் காலைல ஃப்ரீயாக எழுந்திரிச்சு கிளம்ப முடியும். அன்னன்னைக்கு ட்ரெஸ்ஸை அன்னன்னைக்கே வாஷ் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு போய் ரூமில் என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கான்னு பார்த்தா முட்டை பொரியல் செஞ்சு வச்சுருந்தாங்க. முட்டை பொரியல், ரசம், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸு, அதுக்கப்புறம் ஒயிட் சாதம் இதெல்லாம் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு வழியாக நல்லா அழகாக தான் சமைச்சிருந்தாங்க. பசங்கிட்ட சமையலே நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் வாங்கிட்டு வந்தது அப்படியே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே சரி போய் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டுட்டேன். டீ போட்டால் ஒரு வழியாக ஏதோ ஒரு அளவு நல்லா தான் இருந்தது. டீ போட்டு சரி குடிச்சிட்டு நம்ம படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுக்கையை விரிச்சாச்சு. பெட்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு படுப்போம்னு சொல்லிட்டு விரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசனை ஒன்று வந்தது. நம்ம மூஞ்சில் டெய்லியும் சந்தனம் வேறு பூசுவோம்ல, அந்த சந்தனம் வேறு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நைட்டில் பூசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் டேக்கர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் குட் நைட்.